ரிஷபம் அப்படிங்கிறது நந்திகேஸ்வரரை குறிப்பதால பிரதோஷ காலத்துல நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையில ஈசனுடைய தரிசனத்தை பார்த்து வழிபடுவது ரொம்பவே விசேஷம். இவர்கள் நந்திய பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒரு முறை சென்று அருள்மிகு ஐயாரப்புரை வழிபட்டு வந்தாங்க. அறம் வளர்த்த நாயகியையும் தரிசனம் செய்து வந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வாழ்க்கையில சகல இன்னல்களும் நீங்கும், இனியவை யாவும் நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் திண்டிவனம் அருகில் இருக்கக்கூடிய மயிலம் தலத்துக்கு முருகனை சென்று வழிபடலாம். இதே போல் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மயிலாடுதுறை அருகில் இருக்கக்கூடியது குத்தாலம். இங்கிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தேரெழுந்தூர் சென்று ஆமருவியப்பன வழிபட்டு வரலாம். அதே போல் முருகஸ்ரீரிடம் 1, 2ஆம் பாதங்கள் சுவாமி மலையில் அருளக்கூடிய சுவாமிநாத சுவாமியை வழிபட்டு வருவது